சிங்கப்பூரில் இவ்வாண்டின் 2ஆம் காலாண்டில் மின் சிகரெட்டுகள் வைத்து பயன்படுத்திய 2530 பேர் பிடிபட்டனர். முதல் காலாண்டை விட அது 30 விழுக்காடு அதிகம். சட்டவிரோதமாக மின் சிகரெட்டுகளை விற்ற 6 பேர் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. கடந்த திங்கட்கிழமை மத்திய வர்த்தக வட்டாரத்தில் அதிகாரிகள் மேற்கொண்ட கண்காணிப்பு நடவடிக்கையின் போது மின் சிகரெட் பயன்படுத்தி 57 பேர் பிடிபட்டனர். அவர்கள் 20 வயதிலிருந்து 48 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொருவருக்கும் தலா $2000 வரை அபராதம் விதிக்கப்பட்டது. ஏப்ரல் முதல் ஜூன் வரை பள்ளிகள், உயர்கல்வி நிலையங்களில் சுமார் 700 மாணவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்ட வேளையில் அவர்களில் 400 பேருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. ஒரு மாதத்தில் அவர்களில் 50 விழுக்காட்டினர் மின் சிகரெட் புகைப்பதை குறைத்தனர் அல்லது கைவிட்டனர். இணையதளங்களில் பட்டியலிடப்பட்ட 2000 மின் சிகரெட்டுகள் அகற்றப்பட்டன என தெரிவிக்கப்பட்டது. விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.